மறைந்த முஸ்லிம் தலைவர்களான சர் ராசிக் ஃபரீட், இஸ்மாயில், அஸ்வர் ஆகியோரின் முப்பெரும் நினைவு பேருரைகள் கொழும்பு தபால் திணைக்கள தலைமையக கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. அல் அஸ்லாஃப் முன்னோர் நினைவு மன்றத்தின் ஏற்பாட்டில் இரண்டாவது தடவையாக முப்பெரும் நினைவு பேருரைகள் அல் இஸ்லாஃப் முன்னோர் நினைவு மன்ற தலைவர் நியாஸ் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மன்றத்தின் தலைவர் நியாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார். மன்றத்தின் தேசிய அமைப்பாளர் அஹமத் முனவர் தொகுப்புரை வழங்கினார். மர்ஹூம் அஸ்வர் நடமாடும் ஆவண காப்பகம் எனும் தலைப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் அமீன் உரை நிகழ்த்தினார். முதலாவது முஸ்லிம் சபாநாயகர் இஸ்மாயில் எனும் தலைப்பில் பேராசிரியர் மனஸ் உரையாற்றினார். இலங்கை சோனக சமூகத்தின் முடிசூடா மன்னன் சர் ராசிக் ஃபரீட் எனும் தலைப்பில் பேருவலை ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் பீடாதிபதி அஷேக் ஃபலீல் நினைவு பேருரை நிகழ்த்தினார். 3 முன்னோர்கள் தொடர்பான கையேட்டின் முதல் பிரதியை பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து தொழிலதிபர் முஸ்லிம் சலாஹுதீன் பெற்றுக்கொண்டார். கொழும்பு மாநகர முன்னாள் மேயர் உமர் காமில், தொழிலதிபர் மாஹிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.